வாழ்த்துக்கள். விஷ் யூ வெரி ஹாப்பி பொங்கல் டு எவ்ரிவன். இன்னைக்கு பொங்கல் ஸ்பெஷலாக நம்மளும் வந்து வரகு கேரட் பொங்கல் தான் செய்கிறோம். ஸோ வரகு கேரட் பொங்கல் எப்படி செய்யணும்னா, நம்ம வரகு பொங்கல் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பாசிப்பருப்பை வறுத்துக்கலாம். நான் வந்து 1/4 கப் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து எண்ணெய்லாம் விடாமல் வெறும் பேனில் லைட்டாக வாசனை வர அளவுக்கு கொஞ்சம் பொன்னிறம் ஆகிற அளவுக்கு வறுத்துக்கலாம். இப்போ நம்ம பாசிப்பருப்பு வறுத்துக்கலாம். பாசிப்பருப்பை வந்து ஒரு 5 நிமிஷம் செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ இப்படி வறுத்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்ம பொங்கல் நல்லா வாசமாக இருக்கும். ஸோ பாசிப்பருப்பு மட்டும் நம்ம வறுத்துக்கிட்டா போதும். நம்ம பாசிப்பருப்பை வறுத்த அதே பேனில் கொஞ்சம் நெய் விட்டு கேரட்டையும் நட்ஸையும் நம்ம வறுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு கேரட்டை வறுத்துக்கலாம். நெய் வந்து நான் வந்து 2 ஸ்பூன் விடுறேன். நான் வந்து ஒரு 4-5 சின்ன கேரட்டை வந்து துருவி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதை போட்டு அப்படியே நெய்யில் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். கேரட் வதக்கினா அதே பேனில் வந்து கொஞ்சம் நெய் விட்டு நம்ம நட்ஸ் வறுத்துக்கலாம். பாதாமும் முந்திரியும் எடுத்துருக்கேன். கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரியும் பாதாமும் நல்லா நெய்யில் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக வறுபட்டுருச்சு. ஸோ இப்போ நம்ம இதை எடுத்து வச்சுட்டு நம்ம பொங்கல் செய்யலாம். இப்போ நம்ம வந்து குக்கரில் வரகரிசி, பருப்பு, கேரட் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வேக வச்சிடலாம். வந்து 1 கப் வரகரிசி எடுத்துருக்கேன். இப்போ நான் 1 டம்ளர் பால் ஊற்ற போகிறேன். 1 கப்பு வரகரிசி, 1/4 கப் பாசிப்பருப்பு எடுத்திருக்கோம். ஸோ அதுக்கு வந்து 4 கப்பு தண்ணி ஊற்றணும். அதில் 1 கப்பு வந்து நான் பால் எடுத்திருக்கேன். மீதி 3 கப்பு தண்ணி ஊற்ற போகிறோம். ஸோ இப்போ 1 கப் பால் நான் ஊற்றுறேன். 3 கப் தண்ணி. இப்போ எல்லாத்தையும் ஒன்றா கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம குக்கரில் விசில் போட்டு விட்டுடலாம். இப்போ 4 to 5 விசில் விட்டுட்டு நம்ம இதுக்கு தேவையான பாகு வந்து சக்கரை பாகு பார்க்கலாம். நம்ம இப்போ வெள்ளைப்பாகு காய்ச்சிக்கலாம். நான் வந்து 2 கப் எடுத்திருக்கேன். 1 கப் அரிசிக்கும் 1/4 கப் பருப்புக்கும் 2 கப் போதும். உங்களுக்கு வெள்ளை வேணாங்கிறவங்க கம்மியாக கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 கப் தண்ணி விடுறேன். இது நல்லா இந்த சக்கரை பாகு வந்து நல்லா கரைஞ்சி இந்த கட்டி கட்டியாக இருக்கிற இந்த வெள்ளெல்லாம் வந்து நல்லா கரைஞ்சிடும். இதோ நம்ம வெள்ளம்லாம் இந்த மாதிரி நல்லா தண்ணியை கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம வெள்ளைப்பாகு வந்து வடிகட்டி வச்சாச்சு. இது ஒரு 5 to 7 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இது ஓரளவுக்கு இந்த மாதிரி தண்ணி கன்சிஸ்டன்சியில் இருந்தாலே போதும். அதுக்கப்புறம் நம்ம குக்கரில் வந்து திருப்பி போட்டு ஒரு கிளறுவோம். அதனால் இந்தளவு கொதி வந்த உடனே நீங்கள் நிறுத்திடலாம். இப்போ பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. 5 விசில் வந்துடுச்சு. ஸோ இப்போ தான் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா குக் ஆகிடுச்சு. வெள்ளைப்பாகு அதை வந்து இதில் போட்டு கலந்து ஒரு 5 to 10 நிமிஷம் இப்படி நல்லா கொதிக்க விட்டுலாம். ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நம்ம வறுத்து வச்சிருக்கிற நட்ஸை பாதாமையும் முந்திரியும் சேர்க்க போகிறேன். அவ்வளோதான். ஒரு கிளறி விட்டுக்கலாம். இப்போ ஒரு டீஸ்பூன் கடவும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். சூப்பராக நம்ம வரகரிசி கேரட் பொங்கல் தயாராகிடுச்சு. நம்ம ஆரோக்கியமான சுவையான வரகரிசி கேரட் பொங்கல் தயாராகிடுச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் இந்த பொங்கலுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் நலம் கிச்சன் சார்பாக உங்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நலம் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நல்லுண்டு நலம் பெறுவோம். நன்றி, வணக்கம்.